மூலமாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நமக்கு மிக சிறப்பான முறையிலே பஞ்சேந்திரிய தவம் வழி நடத்தி கொடுத்த நமது அன்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து சிந்தனை உரை. தலைப்பு: இதுதான் பாதை, இதுதான் பயணம். வழங்க வருபவர் மதிப்பிற்குரிய நம் பேராசிரியர் அருள்நிதி சர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க தொடரலாம். வாழ்க வளமுடன். சர்மிளா தனசேகரன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா? கேக்குதுமா, தெளிவா இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அற்புதமான வாய்ப்பு வழங்கிய மெய்யன்பர்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை துவக்குகின்றோம். இன்றைக்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்ம மனிதரா பிறந்த எல்லோருக்குமே ஒரு கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கும். எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், எதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் எழுந்திருக்கும். அப்போ இது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அறிவின் பயணம், அதாவது ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னு சொல்றாங்க. இந்த அறிவு ஓரறிவுல இருந்து ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஆகி இப்போ மனிதனாக 6வது அறிவராக பரிணமித்திருக்கு அப்படிங்கிறத மகான்கள் விளக்குறாங்க. அப்ப எதற்காக இந்த மனிதனாக பரிணமிச்சிருக்கு இந்த பூமியின் காந்த களத்துல, எதுக்காக இந்த மனித பிறவி அப்படின்னு நம்ம சிந்தனை பண்றப்ப இது வரைக்கும் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் கழித்து கொண்டு தூய்மை அடைவதற்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஔவையார் போன்ற மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடென்று பிறத்தல் அதனினும் அரிதுன்னு மனித பிறவியை மிக மகத்தான ஒரு பிறவியா எல்லா மகான்களையும் சொல்றாங்க. அப்ப என்ன காரணத்துக்காக இந்த மனித பிறவியை இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணணும்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியேதாங்க இருக்கு. காட்டுல இருக்கு, இனப்பெருக்கம் செய்யுது, தூங்குது, சாப்பிடுது, அப்புறம் இறந்து போயிடுது. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுக்கும் இப்ப இருக்கிற மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. எவ்வளவு தொழில்நுட்ப வசதி, என்ன ஒரு வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறான், எவ்வளவு இயற்கை வளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான், எவ்வளவு விஷயங்களை அவன் சாதிச்சிருக்கான்னு நம்ம சிந்தனை பண்றப்ப, மனிதனுடைய மனம் அப்படிங்கிற ஒரு அறிவுதான் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசமே. அப்ப அந்த மனித மனதை கொண்டு எவ்வளவு விஷயங்கள் மனிதன் சாதிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ரொம்ப மார்த்தட்டி சொல்லிக்கலாம். ஆனா அதே நேரம் மத்த மிருகங்களை விட அமைதி இல்லாம கஷ்டப்படுறதும் இந்த மனிதன் தான். அப்போ அவ்வளவு ஒரு அறிவுமிக்க மனிதன் எதற்காக இங்க துன்பப்படணும், மனித மனம் ஏன் துன்பப்படுது அப்படின்னு நம்ம சிந்தனை பண்றப்பதான் இந்த இப்ப இந்த உலகத்துல எவ்வளவு தொழில்நுட்பம் பெருகினாலும் மக்களுடைய மனதுல அமைதி இல்லைங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நோய்கள் பெருகிருக்கு, மனித மனங்கள்ல அமைதி இல்லாம எல்லோருமே மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆளாகி எல்லோருமே கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம பத்திரிகைகள்ல, டிவில, இன்னும் நிறைய செய்திகள்ல பாக்குறோம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பணத்தால மட்டும்தான் ஒருத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமா பணக்காரவங்க எல்லாம் அமைதியா தானே இருக்கணும். ஆனா இல்லையே. இப்போ ஒருத்தர் புகழால நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா, புகழ் பெற்றவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணுமே, இல்லையே. அப்போ பொருளாதாரத்துல வளமோ அதுவும் நிம்மதியை தர்றது இல்ல. அப்போ அழகான பெண்ணை திருமணம் செஞ்சிட்டவங்க நிம்மதியா இருக்கலாம்னா, திருமணம் செஞ்சவங்க எல்லாரும் நிம்மதியா தானே இருக்கணும், இல்லையே. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக மனித மனம் என்னன்னா ஒரு நிம்மதி இல்லாம தவிக்குது. அதுக்குதான் நம்ம மனவளக்கலை யோகாவுல வடிவமைச்ச அந்த அகத்தவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தவமுறைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதருக்கு ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு அமைதியை கொடுக்கிற விஷயம்தான். அப்ப இந்த அகத்தவம் அப்படிங்கிறது நம்ம அறிவை நோக்கிய பயணமாகிய இந்த பயணத்துல நம்ம வாழ்க்கையில
குடும்ப உறவுகளோட சேர்த்து இந்த மனவளக்கலை பயிற்சிகளை எடுக்கிறப்ப அகத்தவம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்கு ஒரு அமைதிய கொடுக்கும். அந்த அமைதி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில தெளிவான ஒரு முடிவுகள எடுக்கவும், மன நிறைவ ஏற்படுத்தவும் இந்த அகத்தவ பயிற்சிங்கிறது முதல்ல கண்டிப்பா உதவுங்க. அப்ப இந்த உயிர வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அதோட மூலமான இடத்திலேயே நாம வச்சு தவம் பண்றப்ப, என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமைதி அடையுது. அப்பதான் நம்ம மனித மனம் வந்து மற்ற விஷயத்துக்கு தாவாம, இந்த மனம் வந்து ஒடுங்கி நம்ம வாழ்க்கையில அமைதி பெறுவதற்கு உதவி செய்யுது. அப்ப இந்த பாதைய நோக்கி போறதுக்கு நாம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, அந்த பாதை வந்து சரியான நேரத்துல, சரியான பாதையில போனா தான் நாம அந்த இடத்த போய் அடைய முடியும். நம்ம வர்ற பாதைய விட்டுட்டு வேற எங்கேயோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம குறிப்பிட்ட இடத்த நோக்கி நாம போகவே முடியாது. நம்ம பாதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஓரறிவுல இருந்து 6வது அறிவு வரைக்கும் பரிணமிச்சு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற பாதை தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பாதை எங்க போகுங்குது அப்படிங்கிறதும் ஓரளவு மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இறையுணர்வு பெறுதல் அப்படிங்கிற இறைவனை நோக்கிய பயணம் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த பாதைக்குரிய சரியான பாதையில போறோமான்னு நம்ம சிந்திக்கிறப்ப, அதற்கு தான் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் மட்டும் தான் நமக்கு உதவி செய்யுங்கிறது நம்ம எல்லோருமே நம்ம நிச்சயமா ஒத்துக்க தான் வேணும். இப்போ அகத்தவம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனத அமைதியாக்கி, நம்ம மனதுக்கு ஒரு நுட்பமான அறிவை கொடுக்கும். அப்போ அந்த அகத்தவ பயிற்சிகள் நமக்கு மனதிற்குன்னு ஒரு மனநிறைவை கொடுக்கும். நமக்கு பொருளாதாரத்தாலயோ, நமக்கு வந்து செல்வ வளத்தாலயோ, புகழாலயோ நமக்கு அல்லது திருமண வாழ்க்கையாலயோ கிடைக்காத ஒரு அமைதி நமக்கு அகத்தவத்தால கிடைக்குதுன்னு தவம் செய்த அன்பர்களாகிய நம்ம நிச்சயமா உணர்ந்திருப்போம். அப்ப அந்த அகத்தவத்தால கிடைக்கிற ஒரு நிம்மதியும், ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு வேற எந்த விஷயத்திலயும் கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியும், நமக்கு மன நிறைவும் இந்த அகத்தவத்துல கிடைக்குது. அடுத்ததாக அகத்தாய்வு. அகத்தாய்வுன்னு பார்க்கிறப்ப, இப்ப விலங்கினங்களால ஏற்பட்ட பதிவுகளை எப்படிதான் நாம நீக்கிக்கிறது? அகத்தாய்வினால் தான் அகத்தவத்தாலும் நமக்கு மனநிறைவு கிடைச்சாலும், நம்ம நீக்கிக்கிறது அகத்தாய்வு பயிற்சியால தான். அப்ப அகத்தவத்தால நமக்கு மனநிறைவு கிடைச்சாலும், நம்ம விலங்கின பதிவுகளை நீக்கிக்கவும், நம்ம முன்னோர்களால் ஏற்பட்ட பதிவுகளை போக்கிக்கவும், நமக்கு அகத்தாய்வு தான் பெரிதும் உதவுது. அப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட பின்னி பிணைஞ்சு இருந்தாலும், அது நம்ம இல் அது நாம இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலோட, நம்ம தூரத்துல நம்ம எண்ணங்கள கவனிக்கிற ஒரு நிகழ்வு தான் அகத்தாய்வு அப்படிங்கிறது. நாம ஏன் கோவப்படுறோம்? நமக்குள்ள ஏன் கவலை வருது? நமக்குள்ள ஏன் அந்த பொறாமைங்கிற உணர்வு வருது? அப்படின்னு நம்ம தள்ளி நின்னு அந்த மனத பார்க்கிறோம் பாருங்க. ஐ அம் நாட் மை தாட்ஸ் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு, அந்த உணர்வுகள நாம வந்து நம்ம கடந்து போக விடுற ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் இந்த அகத்தாய்வு. அகத்தாய்வு செய்ய செய்ய நம்ம நிச்சயமா நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு, நம்ம இந்த விலங்கின குணங்கள்னு சொல்லப்படுற 6 தீய குணங்கள விலக்கி, நீக்கிக்கிறப்ப, நம்ம தூய்மையான அந்த அன்பும், அமைதியும் நிச்சயமா நமக்குள்ள நிரம்பும். "அல்லவை நீங்க நீங்க நல்லவை தானாகவே வரும்" அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலையில தேவையில்லாத பாகங்கள் எல்லாம் சிற்பி வந்து செதுக்கி வெளியில தள்ளுறப்ப, அந்த இறைவனின் உருவமோ, அல்லது செதுக்குறப்ப சிற்பமோ வெளிப்படுற மாதிரி தான், நம்மகிட்ட அந்த அகத்தாய்வின் மூலம் 6 தீய குணங்கள் நீங்கி, வெளியேற அந்த ஆன்மாவின் உண்மையாகிய குணமாகிய அன்பும் அமைதியும் வெளிப்பட்டு, அந்த மனிதனுக்கு ஒரு பேரானந்தமும், மகிழ்ச்சியும் கிடைக்கிறத மகான்கள் உணர்ந்திருக்கிறாங்க. நம்மளையும் உணர வச்சிருக்கிறாங்க. அப்ப அகத்தாய்வு பயிற்சி அப்படிங்கிறது நம்மை பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாற்றும். இப்ப பட்டை தீட்டப்படாத வைரம் வந்து எப்படி சாதாரண கரி மாதிரி தான் இருக்குமாம். பட்டை தீட்ட தீட்ட தான் அது ஜொலிக்கும்ங்கிறது நமக்கு அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து நமக்கு குடுக்குது. பட்டை தீட்டிய வைரமா நம்மள மாத்துது. அதாவது அன்பும் அமைதியுமாக மாத்துறதுக்கு உதவும் அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம். அப்ப இந்த பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில அந்த பயணத்துல செல்றோம் பாருங்க. அந்த அறிவின் பயணமும் சொல்லப்படுகின்ற பயணத்துல நம்மள இறைவனை நோக்கிய பயணத்துல நம்ம வேகமா போறதுக்கு உதவி செய்து இருக்கு. அப்ப அடுத்ததா வாழ்க்கையில நம்ம பொறந்ததே குணநல பேறு பெறுவதற்காக தான். இப்ப மகான்கள் என்னென்ன தீய குணங்கள் இருக்குன்னு முதற்கொண்டு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த தீய குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வலிந்து இருக்கு. அப்போ இப்ப பேராசை குட்டி போட்டதுதான் நமக்கு வெறுப்பு, சினம், கவலை, பொறாமை எல்லாமே. அப்ப எல்லாமே நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அத திருத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையில வர்ற நிகழ்வுகள் தான் நமக்கு துன்பங்கள். இப்ப துன்பங்கள நாம வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த துன்பம் எனக்கு ஏன் எந்த குணத்த
நான் மாத்திக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம பார்க்க தொடங்குறப்ப நமக்குள்ளேயே என்ன நினைப்போம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீய குணங்களை விலக்கிக்கிற ஒரு நிகழ்வை நம்ம நிகழ்த்திக்கலாம். அப்போ அந்த குணநல பேறு பெறுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழ்றதுக்கு நிச்சயமா கண்டிப்பா உதவி செய்யும். அப்போ பேராசை நிறைமனமாக மாறும், சினம் பொறுமையாக மாறும், கடும்பற்று ஈகையாகும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாறும், வஞ்சம் மன்னிப்பாக மாறும். அப்ப அந்த இறைவனை நோக்கிய பயணத்துல நம்ம முன்னோக்கி செல்றதுக்கு அப்ப இந்த குணநல பேருங்கிறது தான் மிகவும் உதவும். அப்ப இந்த இப்போ இந்த தீய குணங்களை விலக்கி இன்னைக்கு நாம இந்த அழுக்க தொடச்சுக்கலைன்னா கண்டிப்பா இறைவன் வேறு ஒரு விதத்துல அந்த அழுக்கை தொடக்கிறதுக்காக நமக்கு என்ன செய்வான், பல்வேறு துன்பங்களை கொடுத்து பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்தி நம்மள கண்டிப்பா அந்த நான்கிற தன்முனைப்பை நீக்கிறதுக்கு தான் நமக்கு நிச்சயமா பலவிதமான வாய்ப்புகளை அந்த துன்பங்களையும் வழங்கிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருக்குன்னா எப்படி நாம விளக்கி சுத்தப்படுத்துறப்ப அது தூய்மையாகுதோ, எப்படி ஒரு அழுக்கான துணியை துவைச்சு நம்ம சுத்தப்படுத்துறப்ப தூய்மையாகுதோ, அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? தற்சோதனை மூலமா நம்ம குணநல பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களை நீக்கிக்கிறப்ப இறைவன் என்ன செய்வான்? கண்டிப்பா துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டு, தானாகவே இந்த உயிர் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை தூய்மை செஞ்சுக்கும். அப்போ நமக்கு இங்க வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி இறைவன் என்ன செய்வான்? நம்ம வாழ்க்கையில துன்ப நிகழ்வுகள குறைச்சு, நமக்கு அந்த குணநல பேறு பெறுவதற்குரிய வாய்ப்புகள நமக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா அவன் வந்து இடம் தருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என்ன குணங்கள் நமக்கு தீய குணங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம மனத கவனிச்சு, எண்ணங்கள கவனிச்சு, நம்மள திருத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தர்றதுதான் குணநல பேறு அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில குணநல பேறு பெற்றோம்னா, அடுத்தது என்ன இருக்கும்? அந்த சிவமாம் தன்மைன்னு சொல்லப்படுற எல்லா தீய குணங்களையும் விலக்குறப்ப, விலகி போறப்ப, நம்மகிட்ட இருக்கிறது அந்த அன்பு மட்டும்தான். அதுதான் நமக்கு முழுமை பேறு. அந்த மனநிறைவும், அன்பும் இருக்கு பாருங்க. அது இருக்கிற மனிதன் எதுக்கும் புலம்ப மாட்டான். எதுக்கும் குறை சொல்ல மாட்டான். எல்லாமே அவனுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். வாழ்க்கையில அந்த நிறைவு வருது பாருங்க. அதுதான் முழுமை பேறு. அததான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்போ நரகம் அப்படிங்கிறது என்ன? அந்த துர்க்குணங்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருக்கும்போது, அதுதான் நரகம். அப்போ எல்லாம் எங்கேயே இல்லைங்க. எல்லாமே இங்க தான் இருக்கு. அப்ப இந்த மனநிறைவோட நம்ம வாழ்றோம் பாருங்க. அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்றோம் பாருங்க. அதுதாங்க நமக்கு அப்படியே சொர்க்கம். ஏற்றுக்கொள்ளாம வாழ்ந்தா அதுக்கு பேரு நரகம். அப்ப அது இருக்கிறதுல நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. கோடி ரூபாய் இருந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம காட்டுல இருக்கிறப்ப கூட நிம்மதியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஒழுமை பேறு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனநிறைவோட அமைதியா, மகிழ்ச்சியா இருக்கோம் பாருங்க. அதுதான் முழுமை பேறு அப்படிங்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் வந்து நம்ம எண்ணம், சொல், செயல் தான்னு நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுல ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு, நம்ம எண்ணத்தையும், நம்ம பேசுற சொல்லையும், நம்ம செயலையும் மாத்திக்கிறோம் பாருங்க. அங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம முன்னோக்கி போறதுக்கு நமக்கு நிச்சயமா அந்த செயல்பாடு உதவுது. அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்துல போய்க்கிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு, அந்த பயணத்த நம்ம முன்னோக்கி நகர்வதற்குரிய செயல்கள நம்ம செஞ்சோம்னா தான், நம்ம போக வேண்டிய பாதையில போக முடியும். இப்ப நம்ம வண்டிய எடுத்துட்டு, நம்ம இந்த பக்கம் போகணும்னு நெனச்சுக்கிட்டு, கார் பேக்லயே போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? நிச்சயமா நம்ம நெனச்ச இடத்துக்கு போகவே முடியாது. நம்ம விலங்கின குணங்கள் வெளிப்படுறப்பல்லாம் அப்படிதான் ஆகும். இப்ப நம்ம கோவப்படுறப்ப, கவலைப்படுறப்பல்லாம் நம்ம விலங்கின குணங்கள் வெளிப்படுறப்ப, நம்ம வாழ்க்கை பயணத்துல பின்னோக்கி வரும். பின்னோக்கி வந்தோம்னா, நம்ம என்னைக்கு தான் போய் சேர்றது? அப்ப அறிவின் பயணம் முன்னோக்கி போனா தானே நம்ம நெனச்ச இடத்த அடைய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம தீய குணங்களை எல்லாம் விலக்கிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம அறிவின் பயணத்துல முன்னோக்கி போய் நம்ம நிச்சயமா என்ன செய்யலாம்? வாழ்க்கையில வந்து முழுமை பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையலாம். இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும், நம்ம குடும்ப வாழ்க்கையில உள்ள உறவுகள் எல்லாம் எதுக்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு மகான்கள் சொல்றாங்க தெரியுங்களா? நம்ம பதிவுகளை கழித்துக் கொள்வதற்கு ஏற்ப நமக்கு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அதாவது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ன்னு அத சொல்லுவாங்க. அதாவது இறைநீதி என்னைக்குமே தவறா போகாது. இப்ப பாத்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறது, கோள்கள் இயங்குறது, பிரபஞ்சத்துல உள்ள எல்லா நிகழ்வுகளையும் கவனிச்சு பாருங்க. அப்ப வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெர்ஃபெக்ஷனோட அது எவ்வளவு ஒரு அழகா ஒரு சின்ன குறை கூட இல்லாம துல்லியமா இயங்குது. அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற இறைவன் நமக்கு மட்டும் துன்பம் கொடுப்பானா? அப்புறம் ஏன் நமக்கு துன்பம் தரக்கூடிய கணவர்,
மனைவி, துன்பம் தரக்கூடிய உறவுகள், குழந்தைகளுடைய அந்த சில துன்பங்கள் எல்லாமே ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தாதான், நம்மளுடைய வாழ்க்கையில தூய்மை அப்படிங்கிற உறவுகள் மூலமாக, அந்த துன்பங்கள் எல்லாம் அடைஞ்சாதான் நம்ம தூய்மை அடைய முடியும். நான்கிற அகந்தை அழிச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான், இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட உறவுகள கொடுத்திருக்கிறான். அப்படிங்கிற ஒரு புரிதலோட எல்லா உறவுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்ம வெறுக்காம இருக்கிறப்ப, நிச்சயமா அந்த அறிவின் பயணத்துல நம்ம முன்னோக்கி சென்று, நிச்சயமா நம்ம என்ன செய்யலாம்? அந்த பாதையில நம்ம சீக்கிரமா போய் நம்மளுடைய இடத்த அடைஞ்சிடலாம். அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு எல்லா உறவுகளையும், நமக்கு வழங்கப்பட்ட உறவுகளையும் ஏற்றுக்கொண்டு, குறை சொல்லாம, புலம்பாம, நம்ம மனநிறைவா வாழ கத்துக்கிறோம் பாருங்க. அங்க தான் நம்ம வாழ்க்கை பயணத்துல முன்னோக்கி போறோம். அப்ப நம்ம முன்னோக்கி போறோங்கிறது கடவுளை வணங்குறதுனாலயோ, அகத்தவம் செய்றதுனாலயோ இல்ல. அந்த அகத்தவத்தின் வழிபாடு என்ன தெரியுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா தவம் பண்றோம். நல்லா நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கிறோம். இல்ல ஞான மார்க்கத்துல எதுல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். யாருக்கு நிறைய இருக்கோ, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஆன்மீக பயணத்துல முன்னோக்கி போய்க்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிறது. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் வரும். பயிற்சி செய்ய செய்ய. அப்ப பகவத்கீதையில கூட ஒரு வாசகம் நம்ம புகழப்படுகிற வாசகம் ஒண்ணு இருக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்குது. எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப நமக்கு தெரியாது. இறைவன் எதற்காக இந்த காய நகர்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பகவத்கீதையில கூட ஒரு வாசகம் இருக்கு. துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. இடுக்கண் வருங்கால் நகுகன்னு நம்ம தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிறார். அப்போ துன்பங்கள் நம்ம தூய்மை செய்யும் ஒரு பாதையில இருக்கிற ஒரு பெரிய வாகனம்னு நாம நினைச்சுக்கிறப்ப, அந்த துன்பத்தை கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம அந்த அறிவின் பயணத்துல முன்னோக்கி செலுத்துற ஒரு வாகனமா நாம நினைச்சு பார்க்கிறப்ப தான், அந்த துன்பத்த நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். அதனால அக்செப்டன்ஸ் அது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏத்துக்கிறோம் பாருங்க. அந்த ஏத்துக்கிறது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு புலம்பாம, குறை சொல்லாம நம்ம அறிவின் பயணத்துல முன்னோக்கி செல்றதுக்கு உதவும். அதனால நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி செல்லணும்னு நினைச்சோம்னா, நமக்கு இப்ப இருக்கிறத ஏத்துக்கிட்டு மன நிறைவு அடையணும். அந்த மன நிறைவு தான் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளேயே ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதி தான் என்ன செய்யும்னா, வாழ்வின் நோக்கத்த நோக்கி நம்ம வாழ்க்கை பயணத்துல போக வைக்கும். அந்த வாழ்வின் நோக்கத்த நோக்கி நம்ம போறப்பதான் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணம் அப்படிங்கிறது துரிதமாக செயல்படும். இப்போ ஒரு கதை மூலமா கூட நம்ம பார்க்கலாம். ராவணன் நல்லா தவம் தான் பண்ணான். ஆனா தற்சோதனை இல்லாதனால, அவன் பண்ண தவத்தினால பயன் இல்லாம போச்சு. அவன் வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சுன்னா, பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி அவனுடைய வாழ்க்கை அழிச்சுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம எந்த அளவு தவம் பண்றோமோ, அந்த அளவு நம்ம குணங்களை மாற்றி, நம்ம தீய குணங்கள மாத்தி, நல்ல குணங்கள பெறுகிற ஒரு நிகழ்வை நிகழ்த்தி, நம்ம குணநல பேறு பெறணும். அப்படிங்கிறது தான் இந்த வாழ்வின் பயணத்துல முன்னோக்கி செல்றதுக்கு ஒரே வழி. அப்ப நம்ம வாழ்க்கையில அறநெறி வாழ்வு அப்படிங்கிறது மகான்கள் சொன்ன ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்லணும்னா, ஹரிச்சந்திர மகாராஜரோட கதைய சொல்லலாம். அவரு பாத்தீங்கன்னா, அவரு குருமார்கிட்ட கேட்கிறாரு, "குருவே எனக்கு இந்த பிறவிங்கிறதே வேண்டாம். நான் இந்த பிறவிய இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு அடுத்த பிறவிங்கிறது வேண்டாம். நான் இந்த இறைவனை அடைஞ்சு முழுமை பெற அடையணும்." அப்படின்னு அவருடைய குருநாதர் கிட்ட கேட்டாராம். அப்ப குருநாதர் அவர பார்த்துட்டு சொல்றாரு, "உன்னுடைய காந்த உடல்ல நிறைய பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள கழிச்சா மட்டும் தான் நீ பிறவிங்கிறத அந்த கடல நீந்தி இறைவனை அடைய முடியும். அப்ப நீ இன்னும் 7 பிறவி எடுக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொன்னாராம். அப்போ அப்படி எடுத்தாதான் உன்னுடைய 7 பிறவி எடுத்த பிறகுதான், உன்னுடைய காந்த உடல்ல உள்ள பதிவுகள் எல்லாம் நீங்கி கருமையம் தூய்மையாகி, நீ முழுமை பேறு எய்த முடியும்னு சொன்னாராம். அப்ப குருவே எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பிறவியிலேயே நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவால்ல. நான் இந்த பிறவியோடைய அந்த துன்பங்களை எல்லாம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாராம். அப்ப குருவும் அதுக்கு ஆசி வழங்கி அதற்குரிய வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்ப நமக்கு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் ஹரிச்சந்திர மகாராஜா வாழ்க்கையில எவ்வளவு துன்பப்பட்டாருன்னு. மனைவி இழந்தாரு, தன்னுடைய குழந்தையை இழந்து, உடைமைகள் அனைத்தையும் இழந்து, கடைசியில அரசையும் இழந்து, எல்லாத்தையும் இழந்து சுடுகாட்டுல ஒரு பிணத்தை எரிக்கிற ஒரு நபரா இருந்து கஷ்டப்பட்டாருங்கிறது நம்ம அந்த கதையில படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த 7 பிறவிகளும் கடக்கக்கூடிய துன்பங்களை இந்த பிறவிகளையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில தான் அந்த ஹரிச்சந்திரன் என்ன செய்யறாரு, அந்த பிறவியிலேயே துன்பத்தை அடைஞ்சு தூய்மை அடைகிறாரு. அப்ப வாழ்க்கையில துன்பப்படுறவங்க எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்க கஷ்டப்படுறாங்களே நம்ம நினைப்போம். ஆனா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் பத்தி நமக்கு தெரியாது.
இந்த துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறது மூலமா இந்த பிறவியிலேயே அவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்துல போய், அதாவது அறிவின் பயணத்துல ரொம்ப முன்னோக்கி போய் இறைவனை நோக்கி போறாங்கங்கிறது நிச்சயமா எல்லா மகான்களே சொல்றதுதான். அதனால துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க இறைநிலைக்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. விரைவில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த அமைதியும், அறிவின் பயணத்துல முடிவும் கிடைக்க போகுது. அதனாலதான் அவங்களுக்கு துன்பங்கள் வழங்கப்பட்டிருக்குது. துன்பப்படுறவங்க நினைப்பாங்க, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்த கொடுக்குறான்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படின்னு அவங்க புலம்புறத கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே அந்த மாதிரி கூட நம்ம துன்பம் வர்றப்ப நினைச்சிருப்போம். கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பத்த கொடுக்குற? அப்படின்னு. அப்ப அந்த துன்ப நிகழ்வுக்கு பின்னாடி நம்ம அறிவின் பயணத்துல நம்ம முன்னோக்கி போற நிகழ்வு எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது நம்ம சிற்றறிவுக்கு எட்டாது. அப்போ இந்த அறிவின் பயணம்னு சொல்லப்படுற இந்த பயணத்துல நம்ம முன்னோக்கி போகணும்னா, நமக்கு கொடுக்கிற துன்பங்களை நாம ஏற்றுக்கொண்டு, அதிலிருந்து என்ன பாடம் கத்துக்கணும்? இந்த துன்பம் எனக்கு எதற்காக வழங்கப்பட்டது? என்ன குணங்கள நான் மாத்திக்கிடணும்? அப்படிங்கிற மாதிரி நாம பார்க்கிறப்ப தான், நமக்கு நிச்சயமா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த தீய குணத்த மாத்திக்கிறப்ப, அந்த துன்பம் படிப்படியாக குறைஞ்சு, நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான, நித்தியமான அமைதி வரும். அப்போ நம்ம என்னதான் நம்ம வாழ்வின் பயணத்துல போறப்ப, அறநெறி மாறாம போறோம் பாருங்க. நாம அப்போ எந்த விதத்திலயும் நேர்மை தவறாம போறோம் பாருங்க. அப்பதான் நமக்கு அந்த முழுமை பேறுங்கிற ஒரு பாதையை நோக்கி நாம பயணிக்க முடியும். அந்த அமைதியான ஒரு பயணத்துல நமக்கு என்னைக்குமே உதவி செய்யறது தான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள். மனவளக்கலையில மகரிஷி ஐயா வடிவமைச்சு கொடுத்தது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அந்த பாதை அவர் வடிவமைத்து கொடுத்த பாதை நமக்கு ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாதை இருக்குன்னா, அத சுத்தி வளைச்சு போறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அதாவது ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவோம். குறுக்கு வழியில அப்படியே சுரங்க பாதையில அப்படியே ஷார்ட்கட்டா போய் அடைஞ்சிருவாங்க. அப்போ ஷார்ட்டா போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பயிற்சிகள் எல்லாமே அப்படியே இந்த பயணத்துல இனிமையா எப்படி போறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு படகுல பயணம் பண்ற மாதிரி தான். அப்படியே இனிமையா போய் கழிக்கிறதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் ஐயா சுவாமிஜி ஐயா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு நமக்கு வடிவமைச்சு கொடுத்தது. அந்த பயணத்தை நமக்கு துரிதமாக்கி, நமக்கு இனிமையாகவும் ஆக்குற ஒரு அற்புதமான கலை தான் மனவளக்கலை. அதனால நமக்கு இதுதான் பாதை அப்படின்னு மகரிஷி ஐயா மட்டும் இல்ல, எல்லா மகான்களையும் சொல்லிட்டாங்க. அது நமக்கு துன்பங்கள் இருக்குதான், கொடுக்கப்படுதுதான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பயணத்துல நம்ம என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு நம்ம மனவளக்கலையில சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை நாம திறம்பட செஞ்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாதையில எந்த தடையும் இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பயணத்துல துரிதமா போய் நம்ம அடைய வேண்டிய அந்த இடத்தை அடையிறதுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி, வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. உணர்வுபூர்வமான வேதாத்திரி உரைன்னு தான் சொல்லணும். இடையில கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அறிவியா கொட்டிட்டீங்க. அவ்வளவு ஒரு ஏகப்பட்ட நிறைய பாயிண்ட்ஸ். தலைப்புக்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில பூமியில நாம் பிறந்து என்னுடைய நோக்கம் என்ன, ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் மகான்கள் சொன்னது அவையாரத்திலிருந்து பகவத்கீதை, திருவள்ளுவர் பெருந்தகை அவங்களோட சொல்லி சென்ற நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான சொற்கள். மனித மனம் துன்பப்படுவதற்கான காரணம் என்ன? அதற்கு ஒரே வழி தவம் தான் ஆரம்பிச்சிங்க. அதுதான் சரியான பாதை. அதாவது செயலிங் எல்லாம் வித் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நல்லவர்கள் பாதையில நமக்கு கண்டிப்பா நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது. ஊரோடு ஒட்டவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இருந்தாலும் அதுல இந்த ஊரோடுங்கிறது நல்லவர்களுடைய பாதை அப்படிங்கிறது தான். வள்ளுவ பிறந்தைய சொன்னதும் கூட ரொம்ப அருமையாக கோட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குரு கொடுத்துரு அகத்தாவி பயிற்சி தான் அகத்தவமும் அகத்தாவி பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ரிசல்ட் பதிவுகள் கழியும் அப்படிங்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்ன ஹைலைட்னா, ஐ ஆம் நாட் த தாட்ஸ் அப்படிங்கிறது. அல்லவை நீங்க நல்லவை தானாக வரும்னு சொல்லக்கூடியது. பட்டை தீட்டப்பட்ட வைரம் தான் அகத்தாய்வு அப்படின்னு. அகத்தாயினுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொன்னீங்க. நிஜமாவே ராவணனுடைய கதை. அது மட்டும் இல்லாம மன்னர் ஹரிச்சந்திரன் பிறவிக்கடலில் நான் நீங்க அதை கடக்கணும்னா குருவிடம் கேட்ட ஒரு வேண்டுதலுக்கு கடைசியில் அவருடைய பட்ட நன்மைகள் அதையும் கோட் பண்ணீங்க. முடிவில் என்னன்னா, நேர்மை தவறாத முறைக்கு மகரிஷி தந்த மனவளக்கலை தான் அப்படிங்கிறது. அது ஒரு குறுக்கு வழி, ஷார்ட்கட்டு. சுரங்கப்பாதைங்கிறது தான் மனவளக்கலை அப்படிங்கிறது. அது இந்த பாதையே நமது பயணத்திற்கு உகந்த பாதை அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப சிறப்புமா. நல்ல ஒரு தலைப்பு, அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
ரொம்ப ஒரு அருமை. இன்னைக்கு நல்ல ஒரு அதாவது ஓப்பனிங்ல நம்ம கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட தவம் எடுத்த முறை அவங்கள ஆழ்ந்து பஞ்சேந்திரிய தவம் கொண்டு போனாங்க. உங்களுடைய உரையும் பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமக்கு மிக மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே சிந்தனை உரை வழங்கிய நமது அன்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அவர்களை நம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். நம் பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புறத்திலிருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவரது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது இன்றைய காலை பொழுதின் நிகழ்வின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இன்றைய காலை நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் மாலை 6:30 மணியில் இதே ஐடி இதே பாஸ்கோடில் ஒன்றிணைவோம் என்று கூறி நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.